உலகத்திலே ஒரே ஒரு சிறுநீரகத்தோடு அதிகமான மக்கள் எங்கே வாழ்கிறார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட இந்த கிராமம் சிறுநீரக கிராமம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது, அல்லது சிறுநீரக பள்ளத்தாக்கு அப்படின்னு கூட அழைக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த கிராமத்தை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவில் நீங்க அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாகவே மனிதனுக்கு 2 சிறுநீரகங்கள் இருக்கிறது. ஒரு சிறுநீரகம் இல்லாவிட்டால் இன்னொரு சிறுநீரகத்தினுடன் உதவியோடு அவர் வாழலாம் அப்படின்றது இருக்கிறது. ஆனால் அதுவும் மிகப்பெரிய ஒரு கடினப்பட்டு தான் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நேபாளத்தினுடைய குக்சே கிராமம் அங்கிருக்கின்ற மக்கள் அனைவருமே ஒரு சிறுநீரகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்னொரு சிறுநீரகத்துக்கு என்ன நடந்தது? அவர்கள் ஒரு சிறுநீரகத்தோடு தான் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவர்கள் தங்களுடைய இன்னொரு சிறுநீரகத்தை விற்றிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் வறுமை, அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு போதிய அறிவில்லை, இப்படியான பிரச்சனைகள். ஆனால் வறுமை தான் அதிகமாக அவர்களை வாட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20,000 40,000 நேபாள பணத்தினுடைய மதிப்பிலே அவர்கள் இந்த கிட்னிகளை விற்றிருக்கிறார்கள், சிறுநீரகத்தை விற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது கிட்டத்தட்ட இன்டர்நெட்டில் இது 1990ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஆரம்பித்தது அப்படின்னு தான் இந்த விஷயத்தை சொல்லணும். ஆனால் இப்போ ஒரு சில நாட்களாக சில விஷயங்கள் இது பற்றி பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இது ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் இது நடந்திருக்கிறது. எப்படின்னு சொன்னால் இந்த உடல் உறுப்பினை திருடுகின்ற தரகர்கள் இவர்களுடைய மனநிலையை அறிந்து அவர்களை நன்றாக ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி என்றால் சிறுநீரகம் ஒன்று எடுக்கப்பட்டு விட்டால் இன்னும் அந்த சிறுநீரகம் மீண்டும் வளரும் அப்படின்னு சொல்லி அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களினுடைய அந்த அறிவு நிலை எந்த மட்டத்தில் இருக்கிறது அப்படின்றது நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை, இது பற்றிய விஷயங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை என்ற காரணத்தால் அவர்களை நன்றாக இந்த தரகர்கள், உடல் உறுப்பு திருடுகின்ற தரகர்கள் மிகவும் கச்சிதமாக ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேணும். குறைந்த விலையிலே இவர்களுக்கு பணத்தை கொடுத்து சிறுநீரகத்தை சட்டவிரோதமான முறையிலே சத்திர சிகிச்சை செய்து அகற்றி அதை கூடுதல் விலைக்கு விற்றிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்கள் வெளியாக இருந்தது. கடந்த காலங்களில் இது வெளியாகி பெரிய ஒரு பேசுபொருளாகவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முதலில் இது ஒரு பேசுபொருளாக மாறியிருந்த ஒரு விடயமாக இருந்தது. அப்போதுதான் அந்த தகவல்கள் உலகத்தினுடைய அனைவருக்கும் வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதனால அவர்கள் சரியான முறையிலே அந்த சத்திர சிகிச்சை செய்யப்படாமல் சட்டவிரோதமான முறையிலே செய்யப்பட்டதால அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன், அதே போல மன உளைச்சல், இப்படியான பல தரப்பட்ட நோய்களோடு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு காவல்துறை, ஏனைய தொண்டு நிறுவனங்கள் எடுத்த கடுமையான முயற்சியின் பலனாக அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை சிறுநீரகம் திருட்டுகின்றதும் முற்றாக ஒழிக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இது எந்தெந்த காலப்பகுதியில் இடம்பெற்றது அப்படின்னு சொன்னா, இந்த நேபாளத்தினுடைய ஹோக்ஸ் கிராமத்திலே இது அதிக அளவிலே இந்த சிறுநீரக திருட்டு இடம்பெற்ற கால